சாண்டில்யனின் யவனராணி பாகம் 1 43ஆம் அத்தியாயம். தொடுவானம் புகை மண்டலம். யாரோ இருவர் தன்னை விலை பேசியதை கேட்டவுடனேயே தன்னுடைய உண்மை நிலையை ஊகித்து கொண்ட படைத்தலைவனின் மனம் பின்னோக்கி சில வினாடிகள் ஓடவே அவன் பழைய வாழ்க்கையை எண்ணினான். புகாரை எண்ணினான். பூவழகியை எண்ணினான். தன் கண்ணசைந்த திக்குகளிலெல்லாம் படைப்பிரிவுகள் அசைந்ததையும் எண்ணினான். அந்த எண்ணங்களுடன் அப்பொழுதிருந்த அனாதரவான பயங்கரமான பரிதாபத்துக்குரிய நிலையையும் ஒப்பிட்டு பார்த்த படைத்தலைவன் வாழ்க்கையின் மாறுதல்கள் எத்தனை சீக்கிரமாகவும் எத்தனை விசித்திரமாகவும் ஏற்படுகின்றன. விதிதான் வலிது என்று ராணி சொன்னாலே அது உண்மைதான், சந்தேகமே இல்லை. அதற்கு உதாரணமாகத்தான் நான் இருக்கிறேனே என்று தனக்குள்ளே ஏங்கவும் செய்தான். அந்த ஏக்கத்தின் விளைவாக சற்று அசைந்த அவன் உடலில் முதுகு பகுதியில் பாறையொன்று குத்தியதால் தான் ஏதோ மலை சரிவில் கிடத்தப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட படைத்தலைவன், இது எந்த மலை சரிவாயிருக்கும்? நீலகண்ட நகர துறைமுகத்துக்கும் சகயாத்திரி மலைத்தொடருக்கும் இடையே உள்ள இடைவெளியை கடக்க 12 நாழிகைகளாவது ஆகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோமே. அப்படியானால் அரை நாள் மூச்சியாக இருந்திருக்கிறேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு வலது கையை மெல்ல புரட்டினான். இளஞ்செழியனை விலை பேசிய இருவரில் ஒருவன் இதை கண்டுவிட்டதால் சினம் தலைக்கேற கூறினான், இவனை அவனிடமிருந்து பிரித்து போடு, இவன் பிடி சுத்த குரங்கு பிடியாயிருக்கிறது என்று. கண்கள் அப்பொழுதும் தீப்பற்றியது போல் எரிந்து கொண்டிருந்ததால் விழிக்க முடியாமல் தத்தளித்ததாலும் உடலுக்கு முழு சுரணை வராததால் எழுந்து உட்கார சக்தி இல்லாததாலும் யாரை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், யாரிடமிருந்து என்னை பிரிக்க சொல்கிறான் என்று கருத்திலே கேள்விகளை எழுப்பிக் கொண்ட படைத்தலைவன் கேள்விகளுக்கு விடையேதும் காணாவிட்டாலும் தான் அடிமை வியாபாரிகளிடம் சிக்கிக் கொண்டு விட்டதையும் தன்னை காப்பாற்ற முயன்ற யாரையோ தன் கரங்கள் இழுத்து பிணைத்து பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஊகித்து கொண்டதன் விளைவாக தன் பிடிப்பை விட்டுவிட சற்று நகர்ந்தான். ஆனால் அவன் நகர்ந்து விலகுவதற்கு முன்பாகவே அவன் கைகளை யாரிடமிருந்தோ விலக்கி அவனை சரசரவென்று பாறாங்கற்களில் இழுத்து ஒருபுறமாக தள்ளிய இரு முரடர்களை நோக்கி, சரி சரி போதும் என்று உத்தரவிட்டு நிறுத்திய அடிமை வர்த்தகன் தொடர்ந்து இளஞ்செழியனை விலை பேச முற்பட்டவனை பார்த்து, இவனை பாருங்கள், என்ன வாலிப்பான உடல், இவனுக்கு 100 பொற்காசுகள் கொடுப்பது வீணாகாது, என்னை நம்புங்கள் என்றான். இவன் உடலில் சதைப்பிடிப்பே இல்லையே, அதற்கு அந்த பக்கத்தில் இருப்பவன் பாதகமில்லை, நல்ல கட்டான உடல், சவுக்கடி கொடுத்தாலும் தாங்குவான் என இளஞ்செழியனின் பக்கத்தில் இருந்த ஓர் உருவத்தை சுட்டி காட்டினான் படைத்தலைவனை வாங்க வந்தவன். ஆனால் அடிமை வர்த்தகன் விடுவதாயில்லை. பிரபு, அராபிலும் எகிப்திலும் கிரேக்க நாட்டிலும் எத்தனையோ அடிமைகளை விற்றிருக்கும் உங்களுக்கு நான் ஆள் தராதரத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. 2 பேரும் 2 விதம். அவனுடல் பெரிது, வாலிப்பு இல்லை. கிரேக்க அராபிய கட்டட வேலைகளுக்கு மரம் தூக்கவும் மரக்கலங்களில் துடுப்பு தள்ளவும் உதவுவான். இவன் சக்தி வேறு விதமானது. இந்த வாலிப்பான கைகள் வாள் சுழற்ற வல்லவை. அதோ பாருங்கள், உடலில் எத்தனை கத்தி தழும்புகள், வேல் காயங்களும் இருக்கின்றன. யவன நாட்டில் இத்தகைய புருஷனை யாரும் வாங்குவார்கள். தவிர அதோ அந்த முகத்தை கவனியுங்கள், நல்ல அழகு, நல்ல கம்பீரம். ரோமாபுரி பெண்கள் பார்த்தால் என்ன விலையானாலும் இவனை தட்டி கொண்டு போய்விடுவார்கள் என்று மிக சாதுரியமாக இளஞ்செழியனை விலை கூறினான் அடிமை வர்த்தகன். வர்த்தகனின் சொற்களை கேட்ட இளஞ்செழியன் இதயத்திலே விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் பெரும் அலைகளாக எழுந்து மோதியதல்லாமல் தன் அழகையும் குணத்தையும் அத்தனை திறமையாக வர்ணிக்க தமிழ்நாட்டு கவிகளாலும் இயலாது என்பதை எண்ணி பார்த்து உள்ளூர நகைத்து கொண்டான். அடிமை வியாபாரி தன்னை போட்ட எடையையும் மதிப்பையும் வாங்க வந்தவன் ஒப்புக்கொள்கிறானா என்று காத்திருந்த இளஞ்செழியனின் நகைச்சுவையை
உச்சிக்கு கொண்டு போகும் முறையில் மற்றவன் பேசினான். நீ சொல்வதெல்லாம் உண்மையாயிருக்கலாம். ஆனால் இவனை யவன நாடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனை நாள் பிடிக்கும், என்ன செலவாகும் யோசித்துப்பார். உனக்கும் 100 பொற்காசுகள் கொடுத்து இன்னும் 100 பொற்காசுகள் செலவழித்து இவனை யவன நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தாலும் இவனை யவன அழகிகள் விரும்புவார்கள் என்பது நிச்சயமில்லை. இவன் உடலில் எத்தனை காயங்கள் பார். 3/4 கடல் ஜந்துக்கள் கடித்தும் கீரியும் ஏற்பட்டவை. இவை ஆறினாலும் தழும்புகள் இருக்கும். உடல் பூராவும் தழும்புகள் நிறைந்தவனை யார் வாங்குவார்கள்? எந்த அழகி விரும்புவாள் என்று கேட்டான் வாங்க வந்தவன். உடலுக்கு ஆடையணிந்து விற்றுவிட முடியாதா? வர்த்தகன் வினவினான். முடியாது. அரபு நாட்டிலும் ரோமாபுரியிலும், ஏன் எகிப்திலும் கூட உடை அதிகமின்றி உரித்து நிறுத்தி உடலை காட்டித்தான் விற்க முடியும். இவன் உடலை பார்த்தால் ரோமாபுரி அழகிகள் காரி உமிழ்வார்கள். எகிப்திய வர்த்தகர்கள் என்னை சாட்டையால் அடித்து தோலை உரித்து விடுவார்கள். அராபிய பிரபுக்கள் அப்புறம் என்னை உயிருடன் வைக்க மாட்டார்கள் என்று பதில் கூறினான் வாங்க வந்தவன். அப்படியானால் என கேட்டான் வணிகன். இதோ பார், கடைசி விலை இவனுக்கு 20 பொற்காசுகள் தருகிறேன். அதோ அந்த தடியனுக்கு 50 பொற்காசுகள், ஆக 70 தான் கொடுப்பேன் என கூறினான் வாங்க வந்தவன். கொஞ்சம் உயர்த்துங்கள் பிரபு என கேட்டான் அடிமைகளை விற்பவன். எதற்காக உயர்த்த வேண்டும்? கடலோரத்தில் ஒதுங்கி கிடந்தவர்களை எடுத்து வந்து கிடத்தினாய், அவ்வளவுதானே? பதுங்கியிருந்து வழி பிரயாணிகளை தாக்கி தூக்கி வந்தாயா? அல்லது போரிட்டதில் உன் ஆட்களுக்கு ஏதாவது சேதமா? தரையில் தூக்கி வந்த கஷ்டம்தானே என கேட்டான் அடிமைகளை வாங்குபவன். பிரபு, என்ன அத்தனை அற்பமாக சொல்லிவிட்டீர்கள்? நெல்சிந்தாவிலிருந்து இந்த மலை சரிவுக்கு இவர்களை கொண்டு வருவது எத்தனை ஆபத்து தெரியாதா உங்களுக்கு? நெல்சிந்தா துறைமுகம் சேர நாட்டுக்கு சொந்தம். அடிமை வர்த்தகம் தமிழ்நாட்டில் எங்குமே அனுமதிக்கப்படுவதில்லை. இவர்களை நான் விற்பனை செய்ய தூக்கி வந்ததை சேர வீரர்கள் பார்த்திருந்தால் என் தலை மட்டுமென்ன, என் ஆட்கள் தலைகளும் இத்தனை நேரம் வெட்டுப்பாறையில் துண்டிக்கப்பட்டிருக்கும் என கூறினான் அடிமைகளின் வர்த்தகன். இதோ பார், எனக்கு அதிகம் பேச அவகாசமில்லை. ஒரே விலை, இருவருக்குமாக. என்ன சொல்கிறாய் என்று அதட்டி கேட்டான் வாங்க வந்தவன். 120 என்று இழுத்தான் விற்க முயன்றவன். முடியாது என கூறினான் வாங்க வந்தவன். எவ்வளவுதான் கொடுப்பீர்கள் என கேட்டான் விற்க முயன்றவன். 75 என கூறினான் வாங்க வந்தவன். மிகவும் குறைவு என கூறினான் விற்க வந்தவன். ஆனால் சரி என்று கூறிவிட்டு வாங்க வந்தவன் தன் ஆட்களை நோக்கி, சரி, வண்டிகளை பூட்டுங்கள், புறப்படுவோம் என்றான். வேண்டாம் பிரபு, கோபம் வேண்டாம், 75க்கே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினான் வர்த்தகன். இத்தனையையும் கேட்டுக்கொண்டு படுத்திருந்த இளஞ்செழியன் மனதில் தன் வாழ்க்கையை பற்றி வெறுப்பே ஓங்கி நின்றதால் அவன் மௌனமாகவே படுத்து கிடந்தான். தமிழகத்தின் மேலை கடற்கரையோரத்திலும் ஏகிடை தீவிலும் பாலே பட்மேயிலும் ஆட்களை பிடித்து கொண்டு மேலை நாட்டு அடிமை சந்தைகளில் விற்கும் கூட்டங்கள் இருந்ததை பற்றி படைத்தலைவன் கேட்டிருந்தானானாலும் அந்த வர்த்தக பொருளாக தானே ஒரு நாள் அகப்பட்டு கொள்ள நேரிடும் என்பதை அவன் கனவிலும் கருதவில்லையாகையால் அவன் உணர்ச்சிகள் அந்த சந்தர்ப்பத்தில் மரத்தே கிடந்தன. பாரதத்தின் மேற்கு கரையெங்கும் உலாவிய அபிசீனிய கொள்ளைக்காரர்கள் பாரத நாட்டு மக்களில் அகப்பட்டவர்களை பிடித்து கொண்டு போய் அராபியாவிலும் எகிப்திலும் ரோம் நாட்டிலும் விற்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு உதவியாக உள்நாட்டு கொள்ளைக்கார வர்த்தகர்களும் பலர் இருக்கிறார்கள் என்பதையும் கேள்விப்பட்டிருந்த இளஞ்செழியன், இத்தகைய கொடியவர்களை ஒழிக்க முடியாத சமுதாயம் ஒரு சமுதாயமா என்று பாரத சமுதாயத்தையே வெறுத்தான். இத்தகைய வெறுப்பிலும் தன்னுடன் விலை பேசப்பட்டவன் யார் என்பதை அறிய ஆசையாயிருந்தது படைத்தலைவனுக்கு. யார் பிணைப்பில் நான் கிடந்தேன், யாரை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட படைத்தலைவன், கடலில் அமிழ்ந்தேன், அடி நோக்கியும் சென்று விட்டேன். அப்பொழுது யாராவது காப்பாற்றினார்களா
அப்படித்தான் இருக்க வேண்டும். நீளமான சதையொன்று என் உடலை சுற்றி வந்ததே, அதை சுறா என்று நினைத்தேன். தவறு தவறு. யாருடைய கையோ என் உடலை சுற்றியிருக்கிறது. அது யாருடைய கையாயிருக்கும்? யார் அந்த நேரத்தில் சுறாக்கள் மிகுந்த கடலில் நீந்துவார்கள்? ஒருவேளை என்று பதில் சொல்லிக்கொண்டே போய் உண்மை உதயமாகவே சட்டென்று நினைப்புகளை அறுத்துக்கொண்டு வியப்பில் மூழ்கினான். உள்ளத்தே துளிர்விட்ட வியப்பினால் அவன் முகம் மலர்ந்தது. ச்ச, என்ன முட்டாள்தனம்! என் பிணைப்பில் இருந்தவனை தடியன் என்று வர்த்தகன் குறிப்பிட்ட போதே அது ஹிப்பலாஸாகத்தான் இருக்க முடியும் என்று புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? ஆம், இப்பொழுது புரிகிறது. ஹிப்பலாஸின் பெரும் கரம்தான் என் உடலை கடலடியில் சுற்றி வந்திருக்கிறது. சந்தேகமில்லை, என்னை காப்பாற்றி தூக்கி நீந்திய ஹிப்பலாஸ் கரை கருகே களைத்து என்னையும் போட்டுக்கொண்டு விழுந்திருக்கிறான். அடிமை வர்த்தகன் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறான் என்று தான் தப்பிய விவரங்களை அலசி பார்த்து, பாரத மக்களை அடிமை கொள்ள முயலும் யவன நாட்டிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லதும் பொல்லாததும் கலந்ததே சமுதாயம் என்று வேதாந்தத்திலும் இறங்கிய படைத்தலைவன் ஓரளவு மன சாந்தியையும் அடைந்தான். 75 பொற்காசுகள் கொடுத்து இளஞ்செழியனையும் ஹிப்பலாசையும் வாங்கியவன் அவர்கள் இருவரையும் ஆட்களை கொண்டு எடுத்து மூடு வண்டியில் போட்ட போதும் மனசாந்தி தொடர்ந்தே நிலவியது படைத்தலைவனுக்கு. அந்த மூடுவண்டி நகர ஆரம்பித்ததும் மற்றும் பல மூடுவண்டிகளும் அதை தொடருவதை சக்கரங்கள் உருளும் சப்தத்தாலேயே அறிந்த படைத்தலைவன் தங்களைப் போலவே இன்னும் பலர் அபகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். தவிர வண்டிகள் வடநாட்டு பெரும் காளைகளால் இழுக்கப்படுவதையும் மலைகளின் சரிவு பாதையில் பயணம் செய்வதையும் ஊகித்து கொண்ட படைத்தலைவன் கற்கள் அடிக்கடி தானிருந்த சக்கரங்களை தூக்கி போட்டதன்றி வண்டியும் ஒரு புறமாக சாய்ந்து சென்றதால் மிக அபாயமான பாதையில் பிரயாணம் நடக்கிறது என்பதை அறிந்ததல்லாமல் தனக்கும் ஹிப்பலாசுக்கும் தங்களுடன் பிடிபட்டிருக்கும் மற்றவர்களுக்கும் பிரயாண முடிவில் ஏற்படவிருக்கும் கதியை பற்றியும் சந்தேகமின்றி புரிந்து கொண்டான். இறுதி கதி அடிமை வாழ்வு என்றாலும் அதற்கும் தனக்கும் இடையே குறைந்தபட்சம் 1 வாரத்திற்கு மேல் இருக்கிறது என்ற காரணத்தால் மனசாந்தியில் தைரியமும் கலந்து உறவாட விழித்து கொண்டே பயணம் செய்தான். அந்த சாந்தியாலும் தைரியத்தாலும் பக்கத்தில் கிடந்த ஹிப்பலாசின் உடலை ஒரு முறை தடவி கொடுத்தான். மூக்கிலும் விரலை வைத்து பார்த்தான். ஹிப்பலாசின் மூச்சு ஒரே சீராக வந்து கொண்டிருந்தாலும் அவன் அப்பொழுது மயக்கத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்ட படைத்தலைவன் தன் ஈர உடையின் ஒரு பகுதியை கிழித்து அவன் கண்களில் ஜலத்தை பிழிந்ததன்றி கண்களை துணியால் துடைக்கவும் செய்தான். இந்த உபசரணைகளின் காரணமாக சற்று சுரணை வரப்பெற்ற ஹிப்பலாஸ் இருமுறை முனகினான். சற்று அசைந்தான். பிறகு மெல்ல மெல்ல கண்களை விழித்து திரும்பினான். அதற்குள் படைத்தலைவனின் கண்ணெரிச்சலும் சற்று குறையவே அவனும் கண்களை திறக்க இருவர் கண்களும் பேராவலுடன் சந்தித்தன. அவர்கள் கண் விழித்து ஒருவரை ஒருவர் நோக்கிய போது பொழுது புலர்ந்து வெயிலும் நன்றாக ஏறியிருந்தது. நேரத்தை கவனித்த படைத்தலைவன் தானும் ஹிப்பலாசும் நள்ளிரவு தாண்டி சிறிது நேரத்திற்கெல்லாம் நெல்சிந்தாவின் கரையில் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இருளில் ஆள்பிடிக்க உலாவும் அடிமை வர்த்தகன் தங்களை இரவோடு இரவாக மலைக்காட்டுக்குள் கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்றும் ஊகித்து கொண்டான். தவிர அடிமையாக மனிதர்களை தமிழகத்தில் விற்பது அபாயமாகையால் தன்னை வாங்கிய வர்த்தகன் விற்ற வர்த்தகனை அனுப்பிவிட்டு வெகு வேகமாக வடக்கு நோக்கி செல்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். படைத்தலைவனுக்கு தெளிவான விஷயங்கள் ஹிப்பலாசுக்கும் தெளிவாகியிருக்க வேண்டும். விழித்த அவன் கண்களில் அந்த தெளிவை கண்டான் படைத்தலைவன். ஹிப்பலாஸ் தன் பெரும் கண்களால் பக்கத்தில் இருந்த படைத்தலைவனை ஒருமுறை பார்த்துவிட்டு வருத்தம் கலந்த புன்முறுவல் ஒன்றை தன் இதழ்களில் தவழவிட்டான். அந்த புன்முறுவலை கவனித்த படைத்தலைவன் கேட்டான், வருத்தம் எதற்கு ஹிப்பலாஸ் என்று. நமக்கு நேர்ந்த கதிக்கு என்று ஹிப்பலாஸ் பதில் சொன்னான். விதி விதித்த வழி ஹிப்பலாஸ், அதற்கு வருந்துவானேன் என்று கேட்டான் படைத்தலைவன் மீண்டும்.
உங்களுக்கும் விதியில் நம்பிக்கை வந்துவிட்டதா? ஆச்சரியத்துடன் ஒலித்தது ஹிப்பலாஸின் கேள்வி. அனுபவம் அந்த நம்பிக்கையை தான் வலியுறுத்துகிறது என்றான் படைத்தலைவன். படைத்தலைவன் பதிலை கேட்ட ஹிப்பலாஸ் மெல்ல வருத்தத்துடன் நகைத்தான். பிரபு, எனக்கு விதியில் நம்பிக்கை போய்விட்டது என்று கூறினான். ஏன் ஹிப்பலாஸ்? படைத்தலைவன் கேள்வி வியப்பு நிரம்பிய குரலில் வெளிவந்தது. கடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி பாருங்கள். தங்கள் உதவியால் தமிழ்நாட்டின் மணிமகுடம் சூடப்போவதாக ராணி அடிக்கடி சொல்லியிருக்கிறாள் என்றான் ஹிப்பலாஸ். ஆம் என ஆமோதித்தான் படைத்தலைவன். அதை அவள் சொல்லவில்லை, கிரேக்க குருமார்கள் சொன்னார்கள் என சுட்டிக்காட்டினான் ஹிப்பலாஸ். அப்படித்தான் ராணி கூறினாள் என கூறினான் இளஞ்செழியன். கூறியது மட்டுமல்ல, விதி அப்படி வகுத்திருப்பதாக திடமாகவும் நம்பினாள் என கூறினான் ஹிப்பலாஸ். இருக்கட்டுமே, அதனால் என்ன கேட்டான் இளஞ்செழியன். அதனால் என்னவா? மணிமுடி சூட உதவ வேண்டிய நீங்கள் அடிமை தலை சூடப் போகிறீர்களே கேட்டான் ஹிப்பலாஸ். தவறில்லை ஹிப்பலாஸ், நான் அங்கிருந்தால் ராணியை மணிமுடி சூட விடமாட்டேன். ஆகவே விதி என்னை இங்கு கொண்டு வந்து விட்டது. முட்டுக்கட்டையாயிருப்பவன் விலகுவதும் ஒரு வகையில் அவன் செய்யும் உதவிதானே. ஆகவே விதி விதித்தது சரிதான். விதியை நம்பு ஹிப்பலாஸ், நானே நம்புகிறேனே என்ற படைத்தலைவனின் பதிலை கேட்டு சற்று பெரிதாக நகைத்தான் ஹிப்பலாஸ். அத்தனை உற்சாகத்துக்கு தயாராயில்லாத படைத்தலைவன், ஹிப்பலாஸ், நகைப்பதற்கு இது நேரமல்ல. இந்த வண்டிகள் எங்கு போகின்றன தெரியுமா என்றான். நன்றாக தெரியும் என்றான் ஹிப்பலாஸ். எங்கு செல்கின்றன என கேட்டான் இளஞ்செழியன். ஹயாத்ரி மலைக்காடுகள் வழியாக ஏகிடி தீவை நோக்கி செல்கின்றன என கூறினான் ஹிப்பலாஸ். அப்படியா என கேட்டான் இளஞ்செழியன். ஆம் படைத்தலைவரே, அங்கு சென்ற பின்பு நமது விதி நிர்ணயிக்கப்படும். ஹிப்பலாஸ் அத்தனை திட்டமாக சொல்லியதில் எந்தவித வியப்பும் ஏற்படவில்லை படைத்தலைவனுக்கு. யவன நாட்டிலிருந்து தமிழகம் வந்த ஹிப்பலாஸ் கடல் பயண விவரங்கள் முழுவதையும் அறிவான் என்பதை படைத்தலைவன் உணர்ந்தே இருந்ததால் மேற்கொண்டு சம்பாஷிக்காமல் மௌனமாக இருந்துவிட்டான். வண்டிகள் வெகு வேகமாக பயணம் செய்து நடுப்பகல் சிறிது தாண்டியதும் ஓரிடத்தில் நின்றன. தலையில் முக்காடிட்டு உடல் முழுவதையும் வெள்ளை துணியால் மூடிக்கொண்டிருந்த அடிமை வர்த்தகர்கள் வண்டியில் இருந்தவர்களை கீழே இறங்க சொல்லி அவர்களை கூட்டமாக நடுவில் உட்கார வைத்து சுற்றிலும் நீளமான தோட்சாட்டைகளுடன் நின்று கொண்டு ஆட்களை கொண்டு உணவளிக்க செய்தார்கள். அடிமைகளுக்கு வர்த்தகர்கள் அளித்த உணவு நல்ல உணவாகவே இருந்தது. ஆட்டு இறைச்சி குழம்பும் மீன் கறியும் அவற்றுடன் சேர்த்து கிளறப்பட்ட சோறும் நல்ல சுவையாயிருந்தன அடிமைகளுக்கு. பிரயாண அலுப்பு வருங்கால நிலையை பற்றிய சோகத்தை அடித்து விட்டதால் பிடிபட்டவர்கள் உணவை பறந்து கட்டி கொண்டு தின்றார்கள். உணவளித்ததும் அடிமைகளுக்கு மாற்று உடைகளும் அளிக்கப்பட்டன. அராபிய உடைகளில் அடிமைகள் அலங்கரிக்கப்பட்டதும் பயணம் மீண்டும் துவங்கியது. இப்படி 4 நாட்கள் பயணம் நடந்தது. பயண நாட்கள் பூராவும் உணவுக்கு குறைவே இல்லை. இளஞ்செழியனுக்கு ராஜோபசாரம் நடந்தது. அவன் காயங்களுக்கு நல்ல மருந்து போடப்பட்டது. காயங்கள் கூட மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கின. இத்தனை உபசாரத்துக்கு காரணமும் தெரிந்திருந்ததால் ஒரு நாள் வண்டியில் படுத்திருந்த இளஞ்செழியன் பெரிதாக நகைத்தான். அந்த சிரிப்புக்கு காரணத்தை அறிய முயன்ற ஹிப்பலாஸ் கேட்டான், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. ஒன்றுமில்லை ஹிப்பலாஸ், ஆட்டை நினைத்து நகைத்தேன் என்றான் படைத்தலைவன். ஹிப்பலாசுக்கு ஏதும் விளங்காததால் ஆட்டையா என்று ஆச்சரியத்துடன் வினவினான். ஆமாம் ஹிப்பலாஸ், நமது தமிழகத்தில் கிராம தேவதை விழா பார்த்திருக்கிறாயல்லவா என கேட்டான் இளஞ்செழியன். ஆமாம் என பதில் கூறினான் ஹிப்பலாஸ். அதில் பலியாவது ஆடுதான் என கூறினான் இளஞ்செழியன். ஆமாம் என ஆமோதித்தான் ஹிப்பலாஸ். அந்த பலியாட்டை பலி கொடுப்பவர்கள் நன்றாக உணவூட்டி வளர்ப்பார்கள். மஞ்சள் நீரை அதன் கழுத்தில் கொட்டி அதற்கு மாலை சூட்டி அலங்கரிப்பார்கள்.
இத்தனையும் என நிறுத்தினான் இளஞ்செழியன். பலி கொடுப்பதற்கு என முடித்தான் ஹிப்பலாஸ். அதை போலத்தான் நானும். எனக்கு என்ன உபசாரங்கள் போஷாக்குகள் நடக்கின்றன பார். இத்தனையும் பலியாட்டிற்கு நடக்கும் உபசாரங்கள் ஹிப்பலாஸ். யவன நாட்டில் என்னை நல்ல விலைக்கு விற்கலாம். என் பழைய தேக நிலை திரும்பிவிட்டால் ரோம அழகிகள் என்னை வாங்க போட்டி போடுவார்கள் இல்லையா? இதை சொல்லி மீண்டும் நகைத்தான் படைத்தலைவன். உணர்ச்சிகளின் கொந்தளிப்பால் பதில் சொல்லாமலே இருந்தான் ஹிப்பலாஸ். ஆனால் படைத்தலைவன் விடாமல் பேச்சுக் கொடுத்தான். ஹிப்பலாஸ் என அழைத்தான் இளஞ்செழியன். பிரபு என மறுமொழி கூறினான் ஹிப்பலாஸ். நீ எப்படி என்னை காப்பாற்றினாய் கேட்டான் இளஞ்செழியன். என்ன அப்படி கேட்கிறீர்கள்? உங்களை கயிறு கட்டி அவர்கள் தள்ளியதும் கப்பலின் வேறொரு புறம் சென்று நானும் கடலில் குதித்து உங்களை நாடி வந்தேன் என கூறினான் ஹிப்பலாஸ். யவன வர்த்தகனுக்கு இது தெரியுமா என கேட்டான் இளஞ்செழியன். இதில் ரகசியம் ஏதும் இல்லை பிரபு. எல்லோர் முன்னிலையிலும் பகிரங்கமாகவே குதித்தேன் என கூறினான் ஹிப்பலாஸ். பெரும் அபாயம் அல்லவா ஹிப்பலாஸ் கேட்டான் இளஞ்செழியன். இது உங்கள் உப்பை தின்று வளர்ந்த உடல் பிரபு. உங்களுக்கு ஆபத்தில் உதவாவிட்டால் இந்த உடல் எதற்கு? ஹிப்பலாஸின் பதில் உறுதியுடன் வந்தது. இதை கேட்டதும் இளஞ்செழியன் கரம் ஹிப்பலாஸின் கைவிரல்களை ஆர்வத்துடன் தடவி கொடுத்தது. நன்றி கெட்ட டைபீரியஸ் பிறந்த யவன நாட்டில் இந்த மாதிரியும் ஒருவன் பிறந்திருக்கிறான் என்று எண்ணி உளம் கனிந்த படைத்தலைவன் மேற்கொண்டு எதுவுமே பேசவில்லை. சுமார் 1 வார காலம் சுற்று வழிகளில் காட்டு மறைவில் சென்ற வண்டிகள் மெல்ல ஏகிடி தீவுக்கருகில் வந்து சேர்ந்தன. வண்டிகளுக்கு பணம் கொடுத்து அத்துடன் திரும்பிவிட்ட அடிமை வர்த்தகர்கள் கடலில் இருந்த தங்கள் மரக்கலத்திற்கு பிடிப்பட்டவர்களை கொண்டு சென்றார்கள். மரக்கலமும் பாரதத்தின் கரையோரமாக 2 நாள் பயணம் செய்தது. பிடிப்பட்டவர்கள் பல ஜாதி மக்கள், பல மொழிகளை பேசுபவர்கள். ஆகவே அவர்களிடமிருந்து ஹிப்பலாசும் இளஞ்செழியனும் பிரிந்தே நின்றார்கள். அந்த அபிசீனிய மரக்கலத்தில் யாருக்கும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. பூரண சுதந்திரம் இருந்தது. அளவு மீறி அந்த சுதந்திரத்தை கண்ட இளஞ்செழியன் பெரிதும் வியந்து ஹிப்பலாஸை கேட்டான். இதென்ன, நம்மை கேட்போரே இல்லையே? கேட்க அவசியமில்லை படைத்தலைவரே என்றான் ஹிப்பலாஸ். இருவரும் அந்த சமயத்தில் மரக்கலத்தின் ஒரு பகுதியில் சாய்ந்து கொண்டு எங்கும் நீர்ப்பரப்பே தெரிந்த கடலின் அகண்டத்தை கவனித்து கொண்டிருந்தார்கள். ஹிப்பலாஸின் பதிலை கேட்ட இளஞ்செழியன் ஏதும் புரியாமல் வினவினான். கேட்க அவசியமில்லையா என்று. ஆம் படைத்தலைவரே என பதிலுரைத்தான் ஹிப்பலாஸ். ஏன் என கேட்டான் இளஞ்செழியன். ஹிப்பலாஸ் பதில் சொல்லவில்லை. அந்த மாலை வேளையில் மகோனதமாயிருந்த பகுதியை வெறித்து நோக்கினான். தூரத்தே கடலை தொட்டு தடவிய தொடுவான விந்தையையும் ஊன்றி பார்த்தான். பார்த்தவன் கையை அந்த பகுதியில் நீட்டி, அதோ பாருங்கள் படைத்தலைவரே என்று இளஞ்செழியனையும் நோக்கி கூறினான். ஹிப்பலாஸ் காட்டிய பகுதியை இளஞ்செழியன் கூர்ந்து நோக்கினான். தொடுவானத்தின் அருகே எழுந்து கொண்டிருந்தது மெல்லிய புகை மண்டலம். அது என்ன புகை மண்டலம் ஹிப்பலாஸ் என்று கேட்டான் இளஞ்செழியன். இளஞ்செழியனை நோக்கி திரும்பிய ஹிப்பலாஸின் முகத்தில் ஈயாடவில்லை. பிரபு, அது புகை மண்டலம் அல்ல, நம்மை சூழ வந்திருக்கும் பெரும் விஷ மண்டலம் என்றான் குரலில் நடுக்கம் தொனிக்க. விஷப்புகையா? மாளத்தானே மாளுவோம், போனால் போகிறோம், சாவுக்கா பயப்படுகிறாய் என்றான் இளஞ்செழியன் குரலில் எந்த உணர்ச்சியும் இன்றி. மாள மாட்டோம் படைத்தலைவரே, அந்த பாக்கியம் நமக்கில்லை. அதோ தெரிவது விதி செய்யும் மோசம், வாழ்வின் பெரும் நாசம். தீர்ந்தது நம் வாழ்வு, இனி துளிர்ப்பது நம் தாழ்வு என்று அடியோடு மனமுடைந்ததால் இடிந்து போய் குழறினான் ஹிப்பலாஸ். இளஞ்செழியனுக்கு ஏதுமே புரியவில்லை. தூரத்தே கிளம்பிய புகை மண்டலம் மெல்ல மெல்ல விரிந்தது. அது விரிய விரிய ஹிப்பலாஸின் முகத்தில் தோன்றிய கிளியும் விரிந்தது. ஆனால் அந்த புகை மண்டலமோ இளஞ்செழியனையும் ஹிப்பலாஸையும் விழுங்க வரும்
பெரும் நாகத்தைப் போல பெரிதாக வானத்தில் விரிந்து நன்றாக கருத்து அவர்களை நோக்கி நகரவும் தொடங்கியது.